ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சீனி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3 சீனி கிழங்கு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ போல் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து வேக வச்சதுக்கப்புறமா தான் எடுக்க போகிறேன். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டுட்டு ஸ்டீமர் பிளேட், இந்த மாதிரி ஹோல் உள்ள ஸ்டீமர் பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சீனி கிழங்கு துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஓரளவு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறி வரட்டும். அது வரையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக வேண்டி 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காண்டா, இது போல் அரைச்சி எடுத்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நமக்கு நல்லா உருகி வரட்டும். நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நெய்யிலையே நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நமக்கு அந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். இது கொஞ்சம் இது போல் திக்காகி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இதே பேனில் வைக்க வேண்டாம், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. வேக வச்சுருந்த சீனி கிழங்கோட தோலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஃபோர்க் வச்சு கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு இருக்கும்போதே மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா வந்து நமக்கு வந்து மேஷ் ஆகி வரணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும். அந்த சீனி கிழங்கோட சேர்ந்து வர மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல, அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நான் உருட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு தனியாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக கொழுக்கட்டைக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல, அது போல் சென்டர் பகுதியை நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இது போல் விரித்து எடுத்ததுக்கப்புறமா நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸ் வச்சு இது போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கையை தண்ணியில் முக்கிட்டு நம்ம இது போல் செஞ்சு எடுத்தோன்னா நமக்கு கிராக்லாம் விழாமல் செஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா மறுக்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு மேலே உடைச்ச முந்திரி பருப்பு ஒன்று வந்து வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நான் பார்க்க நல்லாயிருக்குன்னு தான் வச்சுருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்தாலே போதும். நல்லா வந்து விரித்து எடுத்துக்கலாம். நம்ம விரித்து எடுக்கும்போது அந்த விரல்களை நம்ம தண்ணியில் முக்கிட்டு விரித்து எடுத்தோன்னா நமக்கு வந்து விரிசல் இல்லாமல் விரித்து எடுக்க முடியும். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஒன்று ஒன்றா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பக்கம் கோல்டன் கலருக்கு மாறி வந்ததும் மறுபக்கம் திருப்பி போடணும். எண்ணெயில் சேர்த்ததும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எண்ணெயை வந்து மேலே தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு வேக வச்சு எடுக்கணும். நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வந்ததும் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிறதையே நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சீனி கிழங்கு வாங்கும்போது இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதிலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லா வந்து வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீனி கிழங்கு வச்சு இதுவரை இது மாதிரி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.